கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து படுக்க வச்சுட்டு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, லூ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணு இந்த ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, மறக்காம 2 மில்லியன் பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, அம்மா இவ எந்திரிச்சு போக முடியாது, வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹிரேன் அவங்க அம்மா கிட்ட என்ன கேக்குறானா, அம்மா நான் உங்களோட பொண்ணு தானே, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் காலேஜ் கூட முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட பொண்ணா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உன் தங்கச்சி மட்டும்தான், நீ ஒன்னும் என் பொண்ணெல்லாம் கிடையாது, 20 வருஷமா உன்னை வளர்த்ததுக்காக நன்றியோட நடந்துக்க லூ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா இல்ல நான் அந்த ரூம்ல இருக்க கூடாது, எப்படியாவது இந்த ரூமை விட்டு போயே ஆகணும் அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க போல, அவனை பாத்தீங்கன்னா கண்ணு மணி தெரியாம நடந்து வந்துட்டு இருக்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்த உடனே என்ன சொல்றானா, எனக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லி அவளை தனியா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். இப்ப நைட்டு 2 பேரும் ஒன்னாவே ஸ்டே பண்றாங்க. அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். எந்திரிச்சிட்டே அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஊத்து ஊத்து பார்க்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் தலடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை உதஞ்சு அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேத்து நைட்டு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். உனக்கு காம்பன்சேஷனா என்ன வேணாலும் தர நான் தயாரா இருக்கேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா சொன்னதான் ஞாபகம் வருது. 2 மில்லியனுக்கு இவ்வளவு விற்க பாத்திருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை கொடுத்துட்டா கண்டிப்பா நம்ம அம்மா நம்மள விற்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுட்டு, அங்கிள் உண்மையாவே நீங்க எனக்கு பணம் தரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு கையை கட்ட, 200 மில்லியனா, சரி பாவம் சின்ன பொண்ணா இருக்கா, கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சுட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட கார்ட கொடு அப்படின்னு சொல்ல, அவனும் குடுக்குறான். இதுல 200 மில்லியன் இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு பணம் எல்லாம் எனக்கு வேண்டாங்க, எனக்கு 2 மில்லியன் மட்டும்தான் வேணும். நான் உங்க பணத்துக்காக ஒண்ணும் உங்க கூட வரல, தவிர்க்க முடியாத காரணத்தினாலதான் நான் உங்க கூட ஒன்னா இருந்தேன், மத்தபடி உங்க பணத்துக்காக நான் ஆசைப்படல அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த கார்டை நீயே வச்சுக்க, நேத்து நைட்டு நடந்ததுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், உனக்கு விருப்பம்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உண்மையாவே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். ஆல்ரெடி என்னோட போன் நம்பரை உன்னோட போன்ல சேவ் பண்ணிட்டேன், சோ உனக்கு இதுல விருப்பம்னா எனக்கு தாராளமா நீ ரிப்ளை பண்ணலாம், இந்த கார்டை நீயே யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் எதுக்காக இந்த பொண்ணை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட அம்மா என்ன சொன்னாங்கன்னு மறந்து போயிட்டியா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் என் சாங் குரூப்போட சொத்து என்னை விட்டு போகாம இருக்கும், நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன்னா என்னோட ஷேர்ஸ் எல்லாம் இன்னொருத்தருக்கு போக வாய்ப்பு இருக்கு, அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கார்டு செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல உண்மையாவே 200 மில்லியன் இருக்கு. யார் இவரு, இவ்ளோ பணம் குடுத்துட்டு போறாரு, இவருக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு அவளோட அம்மாக்கு தான் கால் பண்றா. அவங்க அம்மாக்கு கால் பண்ணா அவங்க அம்மா இவ்வளவு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காகவே அந்த இடத்த விட்டு போன உன்னால லூ எவ்வளவு கோவப்பட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா உங்களுக்கு பணம் தானே வேணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போன 20 வருஷமா வளர்த்ததுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சிருக்கு சொல்லு பாரு, ஒரு 2 மில்லியன் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப ஹிரேன் அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இன்னொரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிட்டேன்னா உன்னை பீச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன வயசான ஆளுக்கு விக்க பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, நான் பண்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான்மா, அந்த விஷயம் உனக்கு புரியலையா, 2 மில்லியன் பண தேவை இருக்கு, அதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த கார்டை கொடுத்து இதுல 2 மில்லியன் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கார்டு ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதோட பாஸ்வேர்டு என்னோட பர்த்டே தான், போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த தங்கச்சிக்காரி அந்த கார்டை யூஸ் பண்றான். பார்த்தா அதுல 2 மில்லியன் ஏறிடுது. உண்மையாவே 2 மில்லியன் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஏமா நின்னுட்டு இருக்க, உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்துட்டு இருக்க. அவங்க பொண்ணும் வழிய ஆரம்பிக்கிறான். இப்ப தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, இப்ப அங்க உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா, இந்தக்கா நல்லா சாப்பிடு, இந்தம்மா நல்லா சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இவங்க எல்லாரும் திருட்டுத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மதியம் ஆகுது. இவங்க வீட்ல உள்ள எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, இவகிட்ட எப்படி இவ்ளோ பணம் வந்துச்சு, அந்த விஷயம் தான் எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி வந்தா என்ன, 2 மில்லியன் பணம் நமக்கு வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இவ பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அடுத்த 5 மில்லியன் இல்ல 10 மில்லியன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோயின் ஒட்டி கேட்டுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் என்னோட சொந்த குடும்பம்னு நினைச்சேன், ஆனா காசுக்காக என்ன விக்கிற அளவுக்கு தயாராயிட்டாங்களே, இவங்க கிட்ட இருக்கிறதுக்கு நான் அந்த அங்கிளையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு
ஹீரோக்கு கால் பண்ணி அங்கிள் என்ன வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்க. இவ எங்க போறான்னா அங்க உள்ள யாருக்குமே புரியல. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவ அழுகிறத பாக்க அங்கிள் என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப இது எல்லாத்தையும் இந்த தங்கச்சிக்காரி பார்த்துட்டு வேகமா அவளோட அம்மா கிட்ட வந்துதான் சொல்றான். அம்மா அவ ஒரு பணக்கார ஆள் கூட போனதை பார்த்தேன், அவன அங்கிள்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க சிரிச்சுட்டு ஓ அந்த பணக்கார அங்கிள் தான் பணம் கொடுத்ததா, இன்னையில இருந்து அவ என் கையில சிக்கிக்கிட்டா அப்படின்னு இவங்க எல்லாரும் ஹீரோயின் கிட்ட இருந்து பணத்தை வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இப்பவே என்ன சொன்னா அங்கிள் உங்களை பார்க்கும்போது இப்ப எனக்கு கடவுள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். எனக்கு அம்மா கிடையாது, என்ன சித்தி தான் வளர்த்தாங்க, ஆனா நான் அவங்கள அம்மாவை தான் பார்த்தேன். ஆனா என்னோட சித்தி பணத்துக்காக என்ன விக்க ட்ரை பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் இந்த 2 மில்லியன் நான் அவங்க கிட்ட கேட்டேன். இந்த பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க திருந்தல, என்ன மறுபடியும் பணத்துக்காக விக்க பார்த்தாங்க. அதனாலதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க இந்த கார்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இந்த கார்டு நான் உனக்காக கொடுத்தேன், நீ வச்சுக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இல்ல அங்கிள் ஆல்ரெடி இதுல இருந்து 2 மில்லியன் நான் எடுத்துட்டேன், கண்டிப்பா இந்த பணத்தை ஃபியூச்சர்ல நான் திரும்ப உங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ என்னோட லீகல் பொண்டாட்டியாயிருவ. இதுக்கப்புறம் உன் காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாத, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அங்கிள் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப யோசிக்கிற, ரெஸ்ட் எடு, இந்த வீக் ஃப்ரீயா இருந்தா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா அங்கிள் என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரட்டா எடுத்துட்டு வாங்க, ஏன்னா நான் இன்னும் காலேஜ் கூட முடிக்கல. சோ எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சா என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் இன்டர்னா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல நீ என்னோட கம்பெனில இன்டர்னா ஜாயின் பண்ணிக்கலாம், என் முன்னாடி வேலை பார்த்தா எனக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட கம்பெனிக்கு தான் போறா. அங்கிள் இந்த கம்பெனிக்கு தான் வர சொன்னாரு, நம்ம நல்லபடியா வேலை பார்க்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சியும் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டு தான் வராங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டு இங்க ஹச்ஆரோட ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்திருக்காரு. நான் இங்க இன்டர்னா வேலை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இவள என் குடும்பம் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. இவ ஒரு வயசானவன் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஆனா அவன் தங்கச்சி பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அழகா இருந்து என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் கிழவனுங்க கூட தான் சுத்திட்டு இருப்பா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டேனா நான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன் அப்படின்னு இவ போக பார்க்க நான் இந்த இடத்துக்கு இன்டர்னா வந்திருக்கேன், நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்ல நான் இங்க வேலை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல பாத்ரூம் கிளீன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அது உன்னோட வேலையாச்சு, நான் இங்க இன்டர்னா வேலை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் போகும்போது என்ன சொல்லிட்டு போறான்னா உன்னோட பழைய பாய் ஃப்ரெண்டே அழகா இருந்தான், இவன் பாக்குறதுக்கு கேவலமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போக அவ என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. அவன் நம்மள வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பேசுறா, அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காது அப்படின்னு சொல்லி இவ அவளோட பாய் ஃப்ரெண்ட சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு செக்யூரிட்டி ஆளுங்க வராங்க. ஏங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட பாய் ஃப்ரெண்டோட சொந்தக்காரர் இங்க ஹச்ஆரா வேலை பாக்குறாரு, நான் இங்க இன்டர்னா ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹிரேன் பாத்தீங்கன்னா நானும் இங்க இன்டர்னா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், சாங் தூபே தான் என்ன இங்க வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல என்னது சாங் தூபேயா, ஏமா அவர் யாருன்னு தெரியுமா, அவர் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாம அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு இவளோட பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர் அவர் தான், அவருக்கு கீழதான் மத்த எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் வரும் அப்படின்னு சொல்ல ஓ அங்கிள் இந்த அளவுக்கு பெரிய பணக்காரரா, இப்பதான் அங்கிள் யாருன்னு எனக்கே தெரியுது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி அங்க வேலை பாக்குற எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வந்து பாத்தீங்களா இந்த பொண்ணுக்கு ஷாங் தூபே தெரியுமா, அவர் தான் இவளை கூப்பிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ண உடனே நான் ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி நீங்க தான் என்ன வர சொன்னீங்கன்னு சொன்னேன், ஆனா அவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்ன புலி பண்றாங்க அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ டைரக்டர் கிட்ட சொல்லி கீழே ஒரு பொண்ணு நிப்பா, அவளை போய் பத்திரமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல டைரக்டர் ஓகேன்னு போறான். இப்ப டைரக்டர் வர்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹச்ஆர் தான் வரான். இப்ப இந்த ஹச்ஆர் வந்து என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா இந்த பொண்ண சாங் சார் தான் வேலைக்கு கூப்பிட்டாராம். இவன் எல்லார்கிட்டயும் சும்மா போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. இவ்வளவு ஃபர்ஸ்ட் கம்பெனியை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்ல சாங் சார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவர் வேலைக்கு கூப்பிட்டாருன்னா அவரோட பேரை டேமேஜ் பண்ண பாக்குறியா, இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்ல இப்ப இந்த செக்யூரிட்டி ஆளுங்க அவளை பிடிக்கிற மாதிரி வர நான் ஒண்ணும் பொய் சொல்லலைங்க, உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இப்ப இந்த செக்யூரிட்டி ஹீரோனை வெளியே கூட்டிட்டு போகலான்னு வர அந்த இடத்துக்கு டைரக்டர் தான் வராரு. இப்ப இந்த டைரக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க மேல யாராவது கைய வச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஹச்ஆரை பாத்தீங்கன்னா அவளை நான் தான் வெளியே அனுப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்ல இந்த ஹச்ஆருக்கு ஒரு அறைய போட ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிரா. இன்னொரு தடவை அவங்கள ஏதாவது சொன்னா உன்னை மிதிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு இவ அங்கிள்னு கூப்பிட்டாலே ஒருவேளை இந்த அங்கிள் கூட தான் இவ சுத்திட்டு இருக்காளோ
அப்ப அன்னைக்கு வந்து இவள கூட்டிட்டு போனது இந்த கிழவனா தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவள பார்த்தீங்கன்னா, "சரி நீ இந்த கிழவன் கூட தான் சுத்திட்டு இருக்கியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே! அன்னைக்கு நைட்டு கூட வந்து இவள கூட்டிட்டு போனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓ! இதுதான் மேட்டரா? என்னாச்சு டைரக்டர் சார்? இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சுட்டீங்க" அப்படின்னு இந்த ஹச்ஆர் இவன கலாய்ச்சுட்டு இருக்க. இப்ப அந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, "வார்த்தைய அளந்து பேசு. இவங்க எனக்கு சொந்தமானவங்க கிடையாது. இவங்க சாங் சாரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாருக்கு கதை சுத்துறீங்க? அந்த பொண்ணு உன்னோட குட்டி லவர்ன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் கண்டவங்க பேசுறதெல்லாம் நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் தப்பா பேசிட்டு இருக்க. இப்ப அந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் வந்து இவள நீங்க கூட்டிட்டு போனீங்களே, அத நான் என் கண்ணால பாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நடக்கிற கொடுமை எல்லாத்தையும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவோட காதுக்குள்ள பத்த வைக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா அந்த இடத்துக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, "இன்னொரு தடவ யாராவது தப்பா பேசுனீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவ பார்த்தவுடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "டைரக்டர் இனிமே இந்த பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப வேற பார்த்தீங்கன்னா, "சார் என்னையும் அந்த சின்ன பொண்ணையும் சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த செக்யூரிட்டி ஆளுங்க இவங்க 2 பேரையும் புடிச்சு வெளிய போட்டுடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு வழி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாரி நான் உன்ன ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கார். இவன் இப்படி கேரிங்கா பேசுறத விட ஹச்ஆருக்கு இப்பதான் புரியுது. ஹீரோவோட லவர் தான் இந்த பொண்ணுன்னு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, பாஸ் என்ன மன்னிச்சிருங்க. இது தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். நீ பேசின வாய்க்கு இங்க வேலை பார்க்க கூடாது. வெளிய போடா அப்படின்னு சொல்லி அவன வேலைய விட்டு துரத்திடுறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, போகும்போது அவன் இந்த கம்பெனில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அவனோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப உள்ள கூட்டிட்டு வந்தவன ஹீரோயின புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு இருக்க. பார்த்தா அதே ரூம்ல தான் ஹீரோவோட அசிஸ்டன்டும் இருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஆளுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, பார்த்தும் பார்க்காத மாரியும் முழிச்சுட்டு, இதுக்கு மேல இருந்தா அசிங்கம். பாஸ் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, மறந்துட்டு போற பார்றா, கதவ சாத்திட்டு போ அப்படின்னு சொல்ல, அவனும் கதவ சாத்திட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்கிள் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போறேன் அப்படின்னு இவ போக பார்க்க, எங்க போக பார்க்குற? உனக்கு எந்த வேலையும் இருக்காது. ஏன்னா நான் உனக்கு வேலையே குடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது ஆபீஸ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது டக்குன்னு உள்ள வந்துட்டாங்கன்னா, என் மானமே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தலைய ஒழுங்கா சீவலையா? இங்க பாரு முடி அங்கங்க கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அங்கிள் நீங்க ரொம்ப மோசம். என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவ வெட்கப்பட்டுட்டு போறத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்னையிலேருந்து நீ என்னோட சொந்த பொண்டாட்டி. சோ எது பண்ணாலும் லீகலா பண்ணலாம்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "என்னால இத நம்பவே முடியல" அப்படின்னு இவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோவோட தம்பி தூரமா நின்னு பாத்துட்டு, "உன்னோட ஷேர்ஸ் வேணும்ன்றதுக்காக யாருன்னே தெரியாத பொண்ண கல்யாணம் பண்ணிட்டியா? எங்க பத்த வைக்கணுமோ அங்க பத்த வைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோவ போட்டோ எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட பத்த வச்சுர்றான். இப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்த உடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ண எப்புட்றா நீ கல்யாணம் பண்ணலாம்? அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் கூட சரியில்ல. விசாரிச்ச வரைக்கும் அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம சாங் குடும்பத்துக்கு மருமகளா வர அளவுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அம்மா மத்தவங்க பேசுறத பத்திலாம் யோசிக்காதீங்க. உண்மையாவே அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீங்க ஒரு சான்ஸ் குடுத்து பாருங்க. அவ ரொம்ப நல்ல விதமா நடந்துக்குவா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா விடுற மாரியே இல்ல. இல்லடா நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். நீ அவள டைவர்ஸ் பண்ணிரு. நல்ல பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. அவ தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அவங்க அம்மாக்கு நெஞ்சு வலியே வர்ற மாரி இருக்கு. இப்ப அந்த கசின் பாத்தீங்கன்னா, "ஆன்டி ஆன்டி பாத்து" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கு ஐஸ வச்சுட்டு இருக்க. ஆன்டி பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட உண்மையான முகத்த நான் உனக்கு காட்டியே தீருவேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அடுத்த நாளே வேலைக்காரவங்க மாரி அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கம்பெனிக்கு வந்துடுறாங்க. இப்ப கம்பெனிக்கு வந்து கூட்டுற வேலை பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல ஒரு சூப்பர்வைசர் பொண்ணு பாத்தீங்கன்னா, "இந்தா இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் டக்குன்னு முடிச்சு குடு" அப்படின்னு சொல்லி கிரண் கிட்ட ப்ராஜெக்ட் பேப்பர தூக்கி போட்டுட்டு போகும்போது கால் ஸ்லிப் ஆகி அவளோட பிரேஸ்லெட் உடைஞ்சு போயிருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மாவ கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் தூரமா நின்னு பாக்குறான். இது பாக்குறதுக்கு மேடம் மாரியே இருக்கே அப்படின்னு இவன பாத்தீங்கன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு யார் இது உண்மையாவே அவங்க தானா? இல்ல கூட்டுறதுக்காக புதுசா யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆன்ட்டிய புடிச்சு கீழயே தள்ளி விட்டுறா. இவ இப்படி தள்ளி விட்டதுல ஆன்ட்டிக்கு இடுப்பு வலிக்கிற மாரி ஆக ஹீரோயின் ஓடி வந்து ஆன்ட்டிய தூக்கி விட்டுட்டு இருக்கா. இப்ப ஆன்ட்டிய தூக்கி உட்கார வச்சுட்டு, "நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க தெரியாம தானே உங்க பிரேஸ்லெட்ட உடைச்சுட்டாங்க. அதுக்காக வயசானவங்கள கீழ தள்ளி விடுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ என்னடி புதுசா வக்காலத்து வாங்குறதுக்காக வந்துட்ட? ஓஹோ! 2 பேரும் சொந்தக்காரங்களா? உன்ன மாரி ஒரு பிச்சைக்காரிக்கு நீ தானே சப்போர்ட்டா வருவ? ஒழுங்கா தள்ளி போ" அப்படின்னு சொல்லி அவள தள்ளி விட்டுட்டு, "என் பிரேஸ்லெட்டோட வொர்த் 2,000,000 ஒழுங்கா அதுக்கான காசு குடு" அப்படின்னு சொல்ல, "என்னது 2,000,000 அப்படின்னு ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட் எடுத்து பார்க்குறா. இதுல லோகோ கூட கிடையாது. இத போய் 2,000,000 சொல்றீங்க. இது கண்டிப்பா ஃபேக்கான பிரேஸ்லெட்டா தான் இருக்கணும். காசு பணம் இல்லன்றதுக்காக அவங்கள இப்படி புல்லி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, தேவையில்லாம பேசுனேன்னா, உன்னோட இன்டர்ன்ஷிப்ப புடுங்கி வெளிய தொரத்திருவேன். நீ எங்க இருக்கணுமோ அங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா கடுப்பாயிட்டு, போதும் நிப்பாட்டு. இன்னொரு தடவ ஓவரா பேசுனேன்னா, நான் உன்ன தொரத்திருவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. நீ என்ன தொரத்துவியா? கூட்டுற வேல பாத்துட்டு எப்படி விளக்கமாத்த வச்சு என்ன தொரத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "போதும் நிப்பாட்டுங்க. வயசானவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை குடுத்து பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து என்கிட்டயே சண்டைக்கு வரீங்களா? இங்க உள்ள எல்லாரும் பாத்தாங்க. "நீ என்னோட பிரேஸ்லெட்ட உடைச்சத எல்லாரும் பாத்தீங்க தானே?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா நாங்க பாத்தோம்" அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க எல்லாரும் இந்த சூப்பர்வைசருக்கு பயந்து தான் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க எல்லாரும் இந்த இடத்துல தானே இருந்தீங்க. எதுக்காக அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்க? யாரும் உண்மைய பேச மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா ₹2,00,000 பணத்த குடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவ போட்டு புல்லி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட தான் ஓடி வரான். "பாஸ் என்னால நம்பவே முடியல. உங்க அம்மா கம்பெனிக்கு வந்திருக்காங்க. பக்கத்துல உங்க பொண்டாட்டி நிக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவுல ஏதோ போயிட்டு இருக்கு. இதுல இந்த சூப்பர்வைசர் வேற" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வேகமா அவனோட அம்மாவ பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணாதீங்க. அந்த காச வேணா நான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப தரேன்" அப்படின்னு சொல்ல, "அவளோட காச நீ திரும்ப தர போறியா? உனக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்கா? நீ ஏன் இன்டர்னா ஜாயின் பண்ணியிருக்க? உனக்கு சம்பளமே பாதி தான் கிடைக்கும். உன்னால எப்படி தர முடியும்?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின தள்ளி விட்டுட்டு இருக்க. "இங்க தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல. நம்ம வேணா அதுல செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அவங்க உடைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சிசிடிவி ஃபுட்டேஜ் என் பெர்மிஷன் இல்லாம யாரும் பார்க்க முடியாது. அவ 2,00,000 பணத்த தராம இந்த இடத்த விட்டு போக முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே அது அவங்க தான் உடைச்சாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஏத்துப்பாங்க. ஆனா அவங்க உடைக்கலன்னு சொல்றாங்களே அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அம்மா காண்டாயிட்டு, "உன்னெல்லாம் யாரு சூப்பர்வைசரா வச்சது? என் கம்பெனில உன்ன மாரி கேவலமான சூப்பர்வைசர்லாம் வேல பார்க்க கூடாது" அப்படின்னு சொல்ல, "என்னாச்சும்மா? கீழ விழுந்ததுல மண்டை ஏதோ குழம்பி போயிருச்சா? உங்களோட கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, "ஏன் என்னோட கம்பெனின்னு சொன்னா, அதுல என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆன்டி அவங்க கிட்ட எதுவும் வம்பு பண்ணாதீங்க, விட்டுருங்க" அப்படின்னு சொல்ல, "நீ பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அங்க உள்ள செக்யூரிட்டி ஆளுங்கள கூப்ட்டு, "இவங்கள புடிச்சு வெளிய தள்ளுங்க" அப்படின்னு சொல்ல, செக்யூரிட்டி ஆளுங்கலாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து இவங்கள புடிக்கலான்னு வர, "எவனாவது முன்னாடி வந்தீங்கன்னா, மொத்த பேரையும் வேலைய விட்டு தூக்கிருவேன்" அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "என்னங்க பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க அம்மா பாத்தீங்கன்னா முகத்த மறைச்சுக்கிறாங்க. இப்ப அந்த சூப்பர்வைசர் பொண்ண பாத்தீங்கன்னா, "சார் இந்த வேலைக்கார லேடி என்னோட பிரேஸ்லெட்ட உடைச்சுட்டாங்க. காசு கேட்டா தரமாட்டேன்னு ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு எல்லா பழியையும் அவங்க மேல போட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, இன்னொரு தடவ வேலைக்கார லேடின்னு சொன்னேன்னா, உன் வாய உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, "பாஸ் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன ஆனா உனக்கு என்ன? உன் வேலை இது அத மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லி 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போறான் ஹீரோ. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, முறைச்சுக்கிட்டே போய் அங்க உட்கார, அவங்க "உன்னோட அம்மாவா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவங்க அம்மாவ பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆன்டி என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ நல்ல பொண்ணா தான் இருக்க. ஆனா உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமா இருக்கு. என் குடும்பத்துக்கு மருமகளா வர்ற அளவுக்கு உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஆனா ஒரு விஷயத்துல நீ என்ன ரொம்ப டச் பண்ணிட்ட. உண்மையாவே உனக்கு ரொம்ப நல்ல மனசு. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிற. அது மட்டும் இல்லாம ரொம்ப போல்டா உண்மைய பேசுற. அந்த விதத்துல நீ என்ன ஜெயிச்சுட்ட. உண்மையாவே நீ சூஸ் பண்ண பொண்ணு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குடா. இந்த மாரி ஒரு பொண்ண நான் நெனச்சா கூட உனக்கு சூஸ் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்ல பொண்ணா இருக்கா. என் குடும்பத்துக்கு மருமகளா வர்ற அளவுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்பாடா! ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி இவன் நிம்மதியாயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அங்கிள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவரு என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு" அப்படின்னு சொல்ல, "என்னது இவன் உனக்கு அங்கிளா?" அப்படின்னு இவங்க ஷாக் ஆக, "ஆமா, ஆமா அதெல்லாம் நாங்க பேசிக்கிறது. அதுக்கெல்லாம் நீங்க வராதீங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. "என்னடா பொண்டாட்டி உன்ன அங்கிள்ன்னு கூப்பிடுறா? அந்த அளவுக்கு கிழவன் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லி இவங்க கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, இன்னும் 2 நாள்ல ஒரு பார்ட்டி நடக்க போது. அந்த பார்ட்டிக்கு இவன் கூட மறக்காம வந்துரு. நீ தான் என்னோட மருமக அப்படின்றத எல்லார் முன்னாடியும் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "சரி நான் உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணல. உன்னோட அங்கிள நல்லபடியா பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க அம்மா போகும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, "அம்மா பாத்து போங்க. பழைய பில்டிங்" அப்படின்னு சொல்ல, "நல்ல பொண்ண தான் பாத்து வச்சிருக்க. போய் தொல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏய் இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு கால் பண்ணி சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல அங்கிள் நானே சால்வ் பண்ணிக்கலாம்னு நெனச்சேனா, ஆனா அவங்க உங்க அம்மான்னு எனக்கு தெரியாது. ஏதோ தெரியாத்தனமா அந்த சூப்பர்வைசர் கூட சண்டை போட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ பண்ண வேலையால அம்மாவோட மனசு மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? உண்மையாவே நீ நல்ல வேலை பார்த்திருக்க பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்ணடிக்க, "இது ஆபீஸ். இங்கலாம் அப்படி கண்ணடிக்க கூடாது. 2 நாள்ல உங்க அம்மாவோட பர்த்டே வருது. அதுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறது? என்னால உங்களுக்கு புடிச்ச கிஃப்ட்ட வாங்கி குடுக்க முடியுமான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்ல,
கண்டிப்பா உன்னால நல்ல கிஃப்ட்டா வாங்கி குடுக்க முடியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, ஒரு ஷோரூம்க்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப அங்க போன உடனே பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்ல, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்கிறாரு. "அம்மாக்கு கிஃப்ட் வாங்கலான்னு என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது பொண்டாட்டியா? எப்ப கல்யாணம் ஆனுச்சு? கல்யாண விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே" அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்டுட்டு இருக்க, "நாங்க 2 பேரும் சீக்ரெட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப வர பாத்தீங்கன்னா, புதுசா நெறைய கலெக்ஷன் வந்திருக்கு. வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்க, இவங்க எல்லாரும் அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொருட்கள்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு அழகான பிரேஸ்லெட்ட தான் சூஸ் பண்றா. இப்ப அந்த பிரேஸ்லெட்ட சூஸ் பண்ணிட்டு, இந்த பிரேஸ்லெட்ட அவ்ளோ ஈஸியா உருவாகுது தெரியுமா? இது பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே கடல்ல இருந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத உருவாக்குறதுக்காக அங்க போயிருக்காங்க, இங்க போயிருக்காங்க அப்படின்னு இந்த பிரேஸ்லெட்டோட மகிமை எல்லாத்தையும் சொல்ல, அந்த கடைக்காரரே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிறாரு. "உண்மையாவே உனக்கு இவ்ளோ டீட்டெயில் தெரிஞ்சிருக்கேம்மா? என்னோட பொண்டாட்டி ஆகுறதுக்கு நீ குடுத்து வச்சவ தான். உண்மையாவே உன் பொண்டாட்டி கிட்ட இவ்ளோ திறமை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா" அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க, இன்னும் எவ்ளோ டேலண்ட் தான் ஒளிச்சு வச்சிருக்க பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட தம்பிய தான் காட்டுறாங்க. அவன பாத்தீங்கன்னா, ச்சே! அவள ஒரு வழியா வீட்ட விட்டு தொரத்திடலான்னு பார்த்தேன். ஆனா எங்க அம்மாவுக்கும் அந்த மருமகள புடிச்சிருச்சே. இப்ப நான் என்ன பண்றது? இந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வர்றதுக்கு வேற வழியே இல்லையே. இவனுக்கு டைவர்ஸ் ஆனா தான் இந்த சொத்தெல்லாம் எனக்கு வரும்னு பார்த்தேன். ச்சே! அதுக்கும் வழி இல்லாம போயிருச்சு அப்படின்னு இவன் காண்டாயிட்டு இருக்க. அவனோட ஆள் பாத்தீங்கன்னா, பாஸ் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி அவன சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. பர்த்டே பார்ட்டி தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டில ஹீரோயினோட குடும்பத்தையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "அந்த சாங்க கரெக்ட் பண்றதுல தான் நீ குறியா இருக்கணும். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டு தள்ளு. அந்த சாங்கோட சொத்து மதிப்பு எவ்ளோ தெரியுமா? அவன் மட்டும் உன்ன ஓகே பண்ணிட்டானா, நம்மளோட 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த சூப்பர்வைசர் பொண்ண பார்த்தீங்கன்னா, அவளும் ரெடி ஆகி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தோனே அங்க உள்ள எல்லாரும், "மேடம் இந்த பார்ட்டில நீங்க தான் அழகா இருக்கீங்க" அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும், ஆன்ட்டியும் வராங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா வர்றத பார்த்த உடனே, சாதாரண இன்டர்னுக்கும், ஸ்கூட்டர் லேடிக்கும் இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி, அவள பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். உங்க 2 பேரை யாரு உள்ள விட்டது? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றன்னா, பார்த்து பேசு. இந்த பர்த்டே பார்ட்டியே இவங்களுக்காக தான் நடக்குது. அவங்களோட பர்த்டேக்கு வந்து அவங்களே புலி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட தங்கச்சி வந்து என்ன சொல்றான்னா, இவளுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. என்னோட அம்மா, அப்பா தான் இவள தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வயசான அங்கிள் கூட கார்ல ஏறி போனா தெரியுமா? அத நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கோவம் வருது. ஆனா ஆன்டி பாத்தீங்கன்னா, வேணாம் விட்டுருமா அப்படின்ற மாரி சிக்னல் காட்ட, இவளும் அமைதியா நின்னுடுறா. இப்ப ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, உங்கள மாரி ஆளுங்கள உள்ள விட்டதுனால என்னோட மைண்டே சுத்தமா அப்செட் ஆயிடுச்சு. உங்க எல்லாரையும் வெளிய தொரத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்க எல்லாரையும் வெளிய தொரத்த போறீங்களா? முதல்ல உங்க 2 பேர்கிட்ட இன்விடேஷன் இருக்கா? உங்கள யார் உள்ள விட்டது? ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் கார்ட எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்ல, 2 பேர்கிட்டயுமே இன்விடேஷன் கார்ட் கிடையாது. ஏன்னா அந்த பார்ட்டியே இவங்க அரேஞ்ச் பண்ணது தானே. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் புடிச்சு வெளிய தள்ளுங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி ஆளுங்களுமே வந்துடுறாங்க. இப்ப அவங்க கிட்ட வர்றத பார்த்த உடனே, ஹீரோ வந்து யாராவது அவங்க மேல கைய வச்சீங்கன்னா, உங்க எல்லாரையும் பிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இந்த சூப்பர்வைசர் பொண்ணும், இவளோட தங்கச்சியும் வாய பொளக்குறாங்க. அப்பாடா இவரு வந்துட்டாரா? இவர கரெக்ட் பண்ண வேண்டியதா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோ அவங்க 2 பேரையும் புடிச்சு தள்ளி விட்டுறான். இப்ப இந்த சூப்பர்வைசர் பொண்ணு என்ன சொல்றான்னா, உங்க அம்மாவோட பர்த்டேக்காக நான் ஸ்பெஷலான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த கிஃப்ட் பிடிக்கலன்னா ஆன்டி சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோ அவங்க அம்மாவ கரெக்ட் பண்றதுக்காக தான் நீ இங்க வந்தியா? எங்க உன்னோட கிஃப்ட் என்னன்னு ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எந்த கிஃப்ட் வாங்கியிருக்காளோ அதே மாதிரியான கிஃப்ட் தான் இவளும் வாங்கியிருக்கா. இப்ப அவளோட கிஃப்ட்ட காமிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொன்னா, நீங்க வாங்குன ப்ராடக்ட் ஃபேக் ஆனது. ஏன்னா இதோட ஒரிஜினாலிட்டி கலர வச்சு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்க? வேர்ல்டுல இது ஒண்ணு தான் இருக்கு. அதுவும் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு தெரியுமா? ஆன்டிக்காக நான் ஸ்பெஷலா வாங்குனேன். நீ ஒரு சாதாரண இன்டர்ன். உனக்கு இந்த பொருள பத்தி என்ன தெரியும்? உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒழுங்கா இல்ல. பாவம் ரூ. 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குற உனக்கு எப்படி இந்த பொருள பத்திலாம் தெரியும்? சோ நீ அமைதியா இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, இதோட ஒரிஜினல் பீஸ் என்கிட்ட இருக்குங்க. இதோட கலர வச்சு அத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அங்க வந்திருக்கிற பாத்தீங்கன்னா, ஆமா மேடம். நீங்க வச்சிருக்கிறது தான் ஒரிஜினல் அப்படின்னு ஹீரோயின பார்த்து சொல்ல, அந்த பொண்ணுக்கு ஒரே அசிங்கமா போகுது. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின அறையிற மாரி போக, ஹீரோ தடுத்துடுறான். இவன் இப்படி தடுத்த உடனே, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, பாஸ் எதுக்காக நீங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்க? நான் உங்க கம்பெனில எத்தன வருஷமா வேலை பார்க்கிறேன். என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? ஆனா அந்த பொண்ண நம்புறேன்னு சொல்றீங்க. அவ ஒரு சாதாரண இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாதாரண இன்டர்ன் மட்டும் கிடையாது. அவ தான் என்னோட பொண்டாட்டி. பிரசிடென்ட்டோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க.
ஹீரோ இப்படி சொன்னதை கேட்ட உடனே இவ தங்கச்சிக்காரி ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அம்மா ஹீரோனோட கைய பிடிச்சு, இவதான் என்னோட மருமக, சாங்கோட பொண்டாட்டி. எனக்கு அடுத்து என் குடும்பத்தை பாத்துக்க போறது இவதான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இந்த சூப்பர்வைசர் பொண்ணுக்கு இவ தங்கச்சி குடும்பத்துக்கும் ஒரே வைத்தறிச்சலா இருக்கு. இப்ப ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, என்னோட பர்த்டே பார்ட்டில ஒரு சில பேர் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு அப்புறம் அவளோட ஃபேமிலி எல்லாம் புடிச்சு வெளியே தரத்துங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, உங்க மருமகளோட ஃபேமிலி தான் நாங்க, எங்களை ஏன் வெளியே தரத்துறீங்க? எங்க கிட்ட இன்விடேஷன் கார்டு கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளோட அப்பா அம்மான்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொந்த பொண்ண 2 மில்லியன் பணத்துக்காக விக்க பார்த்திருக்கீங்க. நீங்கலாம் அம்மா அப்பான்னு சொல்றதுக்கு அருகதையே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் புடிச்சு வெளிய தள்ளிட்டு இருக்க. இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா, உண்மையாவே சாங்கோட மருமக ரொம்ப டேலண்டான பொண்ணாவும், அழகாவும் இருக்காள் அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா அப்படின்னு அங்க வந்திருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி பேசுறத கேட்ட உடனே ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பார்ட்டில எல்லாரும் சந்தோஷமா பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்க. ஹீரோவோட தம்பி வந்து எல்லார்கிட்டயும் என்ன சொல்றானா, எங்க அண்ணிக்கிட்ட ஒரு தனித்துவமான திறமை இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஜேட் பெண்டன்ட்ல எது ஃபேக்கு எது ஒரிஜினல்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அது நேச்சுரலாவே உங்க உடம்புல ஊறி போயிருக்கு. நீங்க வேணா அவங்களோட திறமைய செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ இல்லங்க, என்னால முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி தைரியம் கொடுத்துட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அங்க உள்ள காஸ்ட்லியான பெண்டன்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. இப்ப அதுல ஒரு பொருள் எடுத்து இது ஃபேக் ஆனது அப்படின்னு சொல்ல, அண்ணி ஆனா அது ஒரிஜினல் தெரியுமா? அத கொண்டு வந்து கொடுத்ததே அத உருவாக்குன மாஸ்டரோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இது ஃபேக் ஆனது தாங்க, என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா இத யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்களையே வர வச்சிடலாம் அப்படின்னு இப்ப அந்த இடத்துக்கு ஒரு மொட்டை தலையை தான் வர வைக்கிறாங்க. இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, இது ஃபேக் ஆனது கிடையாது ஒரிஜினல். ஏன்னா இத கொண்டு வந்து கொடுத்ததே நான் தான். நான் சூவங்கோட அப்ரெண்டிஸா இருக்கேன். அவர் தான் இத உருவாக்குனவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சது எப்படி தப்பாகும்? நம்ம கரெக்ட்டா தானே சொல்லுவோம் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோக்கும் சேட் ஆயிடுது. எல்லாமே இவனோட தம்பியோட பிளான் தான். ஹீரோயின அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்படி பிளான் பண்ணியிருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷூவா தான் வராரு. இப்போ ஒரு வயசான தாத்தா வந்து அந்த பொண்ணு ஒண்ணு தப்பா சொல்லல. கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கான். அது ஃபேக் ஆனது. ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் சொன்னதை கேட்ட உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவர் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அம்மாடி உனக்கு இருக்க திறமை இருக்கே உண்மையாவே அது ரொம்ப தனித்துவமானது. அவ்வளவு ஈஸியா இது யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா உன்னால எது உண்மையானது எது பொய்யானதுன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன சொல்றேன்னா, எனக்கு கீழே நீ அப்ரெண்டிஸா சேர்ந்தனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா சொல்றீங்க? உங்ககிட்ட வேலை செய்யறதுல எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா, ச்சே போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்களோட பெட்ரூம்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உண்மையாவே இன்னைக்கு அவரை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்ரெண்டிஸா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இத விட லைஃப்ல என்ன வேணும்? அது மட்டும் இல்லாம என்ன பாத்துக்கிறதுக்காக நீங்க இருக்கீங்க. எங்க அம்மா அப்பா தொல்லையும் இனிமே எனக்கு கிடையாது. இனிமே அவங்க என்ன காசு கேட்டுலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமா பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட உண்மையான அம்மா அப்பா யாருன்னு நான் கண்டுபிடிக்கவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாங்க. அவங்க என்ன பிடிக்காம தான் அனாதாசிரமத்துல சேர்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் யாருன்னு கண்டுபிடிச்சு போய் நின்னா கூட அவங்களுக்கு கண்டிப்பா என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவோட தம்பிய தான் காட்டுறாங்க. அவனோட தம்பி அவன் ஆளுகிட்ட என்ன சொல்றான்னா, எங்க அண்ணா அண்ணியோட டீடைல பர்சனலா செக் பண்ண சொல்லியிருக்கான். அவளோட பேக்ரவுண்ட் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அவ யாருன்ற விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த செடி ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டோர்ல தான் போய் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த ஷூ அசிஸ்டண்டா ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அவரோட ஷாப்ல தான் வந்து இவ வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷூவா தான் வராரு. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, உண்மையாவே உன்னோட டேலண்ட் வேற லெவல்ல இருக்குமா? என்னோட பொண்டாட்டி கூட தான் உன்ன மாதிரியே ரொம்ப டேலண்டா இருப்பா. உன்னை பார்க்கும்போது அவளோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் அவளை பார்க்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ அங்கிள் கூட ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்ப அங்கிள் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, உன்னோட பொண்டாட்டிக்கு உள்ள திறமை உண்மையாவே வேற லெவல். அவ்வளவு ஈஸியா அந்த திறமை யாருக்கிட்டயே வராது. உன் பொண்டாட்டிய பார்க்கும்போது உன்னோட ஆன்ட்டிய பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அங்கிள் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாலும் அப்படின்னு சொல்ல, ஆமா அவ சின்ன வயசுலயே காணாம போயிட்டா. நானும் அவளை தேடுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா கிடைக்கவே இல்ல. இப்போ வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கும் ஒரே டவுட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயினோட பேக்ரவுண்டும் இவரோட பேக்ரவுண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோக்கும் அவனோட ஆளுங்க கால் பண்ணி, சார் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வந்துடும்.
டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ரிலேஷனா இல்லையான்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே எல்லாம் சீக்கிரட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினையே பாசத்தோட பாத்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உனக்கு ஃபேமிலி கிடைச்சிரும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவோட தம்பியை தான் காட்டுறாங்க. அவனோட ஆளுங்களை பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி சிவாவோட பொண்ணு காணாம போயிட்டாலாம். இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா இருந்துச்சுன்னா உங்க அண்ணனுக்கு உண்மையாவே பெரிய லக்கு. 2 குடும்பத்தோட ஷேர்ஸும் அவன் கையில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ச்சே, அவனுக்கு மட்டும் எப்படிதான் இப்படிலாம் நடக்குதோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு தம்பிக்காரன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோனோட அம்மா அப்பா 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. அவங்கள பாக்குறதுக்காக தம்பிக்காரன் தான் வரான். நம்ம எல்லாரும் தனியா பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னேனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் எனக்கு ஒரு விஷயம் புரியல. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் ஓகே தான். ஆனா எப்படி மேடம் அவங்க கிட்ட போனாங்க? அவங்க ஆர்பனேஜ்ல இருந்து வந்ததா சொல்றாங்க. ஆனா ஆர்பனேஜ்ல இருந்து அவங்க வந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல தெரியுமா? அந்த அனாதை ஆசிரமத்துல போய் கேட்டா, அவங்க இந்த அனாதை ஆசிரமத்துல சேர்ந்தவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆன்டி கலெக்ஷன் அந்த ஷூவ கூட வேலை பார்த்துட்டு இருக்க. அங்க வந்திருக்க கிளைண்ட் பாத்தீங்கன்னா நீங்க சாங்கோட பொண்டாட்டி தானே, ஒரே நாள் பார்ட்டில ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரை பாத்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்தாகணும், உங்களோட உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக, உண்மையாவே நீ வேற லெவல் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்ல தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு இவ்வளவு பாக்குறதுக்கு ஹீரோ தான் வரான். ஏன்னாச்சும் பொண்டாட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா நானும் மாஸ்டரும் புதுசா ஒரு கிளைண்ட பிடிச்சிட்டோம், அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு ஆக்ஷனுக்கு தான் வந்திருக்கான். இப்ப ஆக்ஷன்ல ஹீரோயினும் அந்த சிவாவும் உட்காந்து கண்டிப்பா இது ஃபேக்கா தான் இருக்கணும். பாருங்களேன் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்படிமா எனக்கு தோணுன மாதிரியே உனக்கு தோணுது? கண்டிப்பா உன்னோட டேலண்ட் வேற லெவல் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சி தான் வரா. அவள பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி அவங்க அம்மா அப்பாவ பார்த்து பேசணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா? இந்த தங்கச்சிக்காரியும் கூட தான் இருந்திருப்பான். அவன் என்ன சொல்லுவானா, 50 மில்லியன் செக் தரேன். நான் சொல்ற மாரி எல்லாத்தையும் பிளான் பண்ணா, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மேல வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, இந்த ஆன்டி கலெக்ஷன்ல உனக்கு டேலண்ட் இருக்க மாரி காமிச்சுக்கிறியே, அது எல்லாமே உண்மையா உன்னோட டேலண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் என்ன பார்த்தா நடிக்கிற மாரியா இருக்கு? எந்த பொருள்னாலும் நான் பார்த்தே சொல்லிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினோட தங்கச்சி என்ன சொல்றான்னா, ஆக்சுவலா உனக்கு ஆன்டிக பத்தி எதுவுமே தெரியாது. ஆன்டிக பத்தி நான் என்னோட வீட்ல சின்ன சின்ன குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் படிச்சு தான் நீ இவ்ளோ பெரிய ஆளாகி எல்லார் முன்னாடியும் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சிவாவுக்கு கோவம் வந்துருது. என்ன பேசிட்டு இருக்க நீ? அந்த பொண்ணோட டேலண்ட்ட நானே என் கண்ணால பார்த்திருக்கேன் அப்படின்னு அவர் இவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் மருமகள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தைய அளந்து பேசு. இல்லன்னா ரொம்ப பெரிய விளைவ சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த தங்கச்சிக்காரி ஷூவ பார்த்து என்ன கேக்குறானா, நான் யாருன்றத நீங்க மறந்து போயிட்டீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தொலைச்சீங்களே அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு இவர் கேட்க, அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன உங்களோட பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்ல, ஷூவோ ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அந்த தங்கச்சிக்காரி கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, அப்பா அது ஒரு பெரிய கதை. அது எல்லாமே என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவள பாத்தீங்கன்னா, இந்த உண்மைய சொன்னது என்ன தத்தெடுத்து வளர்த்தவங்க தான். அவங்க தான் என்கிட்ட இந்த உண்மைய சொன்னாங்க. நான் உங்களோட பொண்ணுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவங்க இத்தன நாளா பயந்துட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு காரணம் என்னோட அக்கா தான். ஏன்னா என்னோட அக்கா சாங் குடும்பத்துக்கு மருமகளா இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்ககிட்டயும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. சோ இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவ ஏதாவது பிளான் பண்ணுவான்னு தான் என்னோட அம்மா, அப்பா சொல்லாம இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேலே அவங்களால மறைக்க முடியல அப்படின்னு சொல்லி, இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, நான் தான் சிவாவோட உண்மையான பொண்ணு. என் அக்காக்காரி ஏமாத்தி உங்க எல்லார்கிட்டயும் நடிச்சிட்டு இருக்கா. அவகிட்ட எந்த டேலண்ட்டும் இல்ல. இந்த ஆன்டிக்கு டேலண்ட் எல்லாமே நான் எழுதி வச்சது. இத பார்த்து படிச்சு தான் அவ இப்படி திறமையானவ மாரி உங்க முன்னாடி காட்டிட்டு இருக்கா. இவ வாய திறந்தாலே பொய் தான் வரும் அப்படின்னு ஹிரன பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டு. அங்கிள் நீங்க என்ன நம்புறீங்களா? என்னோட திறமைய நீங்க கண்ணால பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு ஷூவா சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, அங்கிள் நீங்க என்ன நம்புறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, கவலைப்படாத நான் எப்பவும் உன் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, இத்தன நாளா நீ எங்க எல்லாரையும் ஏமாத்துனது போதும். இதுக்கப்புறம் உன்னால ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் அண்ணிகிட்ட கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லா இருக்கும். அவ என் பொண்டாட்டி அப்படின்றத மறந்துடாத அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி என் பொண்டாட்டிய பத்தியும், ஷூவ பத்தியும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன். சோ நீ தேவையில்லாம தலையிடாம இருக்கிறதா உனக்கு நல்லதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பிரதர் நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. எவிடன்ஸ் இல்லாம பேசினா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இப்ப ஹீரோயினோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இவ ஒண்ணும் என்னோட சொந்த பொண்ணு கிடையாது. நான் இவள தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல அனாத ஆசிரமத்துல இருந்து அவள கூட்டிட்டு வந்தேன். இவளோட அம்மா, அப்பா யாருன்றத நான் இத்தன வருஷம் தேடிட்டு இருந்தேன். ஆனா அவங்க கிடைக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களோட சொந்த பொண்ணு இல்லன்னு தானே என்ன அடிக்கடி சொல்லுவீங்க. அவ தானே உங்களோட சொந்த பொண்ணுன்னு சொல்லுவீங்க. எப்பயிலேருந்து அவ உங்களோட பொண்ணு இல்ல நானா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, "போதும் நிப்பாட்டு. நான் உன்ன என் சொந்த பொண்ணா தான் பார்த்தேன். அதுக்காக இப்படியா நீ பொய் சொல்லுவ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க சொல்ற பொய்யெல்லாம் பார்த்து. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அங்கிள் அவங்க சொல்றத நம்பாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி ஷிவாவோட கால பிடிச்சு, "அப்பா அவள நம்பாதீங்க. அவ ஃபேக்கான பொண்ணு" அப்படின்னு ஹீரோயின பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, அவளோட சின்ன வயசு ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. அந்த ஃபோட்டோவ வச்சாவது உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, "தாராளமா முடியும்" அப்படின்னு ஷிவா சொல்றாரு. இப்ப அந்த ஃபோட்டோவ காமிச்ச உடனே இவரு பார்த்தீங்கன்னா, அவரோட லாக்கெட்ல அவரோட பொண்டாட்டி ஃபோட்டோவையும் 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணோட ஃபோட்டோவையும் வச்சிருக்காரு. இப்ப இந்த ஃபோட்டோவ பார்த்ததுக்கு அப்புறம், ஆமா, ஆமா இவ என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவள பாசமா கட்டி புடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேரும் இவளோட உண்மையான அம்மா, அப்பா இல்லன்றது. அப்படின்னா அவரோட பொண்ணு இவ்ள தான் இருக்கும்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. இப்ப அவரு இப்படி பண்ணிட்டு இருக்க, ஹீரோ என்ன சொல்றான்னா, "போதும் சிவா, அவசரப்பட்டு ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆகாதீங்க. ஏன்னா அவ உங்களோட பொண்ணு கிடையாது" அப்படின்னு சொல்ல, "அண்ணா பொண்ணு இல்லன்னு சொல்ற. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா?" அப்படின்னு தம்பிக்காரன் கேட்க, இப்ப ஹீரோ சொடக்கு போட்டவன அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட எடுத்துட்டு வந்துடுறான். இந்த பாருங்க இது உங்களுக்கும் சாரோட பொண்டாட்டிக்கான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். உங்களோட பொண்ணு அவங்க தான் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட குடுக்க, அத பார்த்தவொன்னே இந்த தங்கச்சிக்காரிக்கு பயமாயிருது. இப்ப இந்த ரிப்போர்ட்ட பார்த்தோன்னே அவரு ஷாக் ஆயிட்டு, "ஏம்மா உண்மையாவே நீ தான் என்னோட பொண்ணா?" அப்படின்னு சொல்லி இவரு ஃபோட்டோவ காட்ட, "இந்த ஃபோட்டோல இருக்கிறது நான். இது என்னோட ஃபோட்டோ" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "எனக்கு அப்பவே தெரியும். உனக்கும் எனக்கும் நெறைய விஷயம் ஒத்து போயிட்டு இருக்கு" அப்படின்னு இவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினோட அப்பாவ பாத்தீங்கன்னா, "உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? ஆள் மாறாட்டம் பண்ணி என் சொத்த அமுக்க பாக்குறீங்களா? கண்டிப்பா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் எமோஷனலோட விளையாடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன்" அப்படின்னு இவரு கத்திட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சி 3 பேரும் தம்பிக்காரனோட கால்ல விழுந்து, "நீங்க சொல்லி தானே பண்ணோம். ப்ளீஸ் எங்கள காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. இது எல்லாம் யாரோட வேலை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. இப்ப ஹீரோவோட அம்மாவ பாத்தீங்கன்னா, "உன்ன நினைச்சா எனக்கு வெட்கமா இருக்குடா. இப்படி ஒரு காரியத்த பண்ணா உனக்கு அசிங்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இப்ப நேரா ஹீரோயின் கிட்ட தான் போறாங்க. "மன்னிச்சிடுமா, அந்த பையன் பண்ணத எதுவும் மனசுல வச்சுக்காத" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டயும், அவங்க அப்பா கிட்டயும் இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு, நேரா இப்ப தம்பிக்காரன கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, தம்பிக்காரன கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "ஏன்டா, அவன் உனக்கு அண்ணன் தானே! எதுக்காக அவன்கிட்ட இப்படி நடந்துக்கிற? சொத்துக்காகவா? கேட்டிருந்தா அந்த சொத்த நானே குடுத்திருப்பேனே! இல்ல அவனும் விட்டு குடுத்திருப்பான்" அப்படின்னு இவங்கம்மா திட்டிட்டு இருக்க. "அம்மா உங்களுக்கு இருக்கிறது 2 பையன். ஆனா அவன் தான் உங்களுக்கு முக்கியன்ற மாரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பெத்தீங்களான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வாய மூட்றா! பண்றதெல்லாம் கேவலமான வேலை. இதுல இப்படி ஒரு காரணத்த வேற சொல்லிட்டு இருக்கியா? எனக்கு 2 பேரும் 2 கண்ணுங்க மாரி. அத கூட நீ புரிஞ்சுக்காம இப்படி மோசமா நடந்துக்கிட்ட. உண்மையாவே உன்ன பெத்ததுக்கு நான் வெட்கப்படுறேன்" அப்படின்னு சொல்லி இவங்க கன்னா பின்னான்னு திட்டிடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மாக்காக ஸ்பெஷலா சமைச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்ன பொண்டாட்டி வாசனை கமகமன்னு வருது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமாங்க, அத்தைக்காக நானே ஸ்பெஷலா செய்றேன்" அப்படின்னு சொல்லி இவ சூப் எடுத்துட்டு போய் ஆன்டி கிட்ட குடுக்குறா. ஏன்னா ஆன்டி ரொம்ப சோகமா இருக்காங்க. "ஆன்டி உங்களோட 2வது பையன நெனச்சு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அவர் செஞ்ச தப்ப உணர்ந்துருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன நெனச்சு நீ கவலைப்படாதம்மா. அவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்க. "ஆன்டி அவர பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க குடிங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவங்களும் குடிக்கிறாங்க. இப்ப அந்த சூப்ப குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்திலே ஆன்டி மயக்கம் போட்டு விழ, இத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிடல் தான் காட்டுறாங்க. எல்லாரும் எமர்ஜென்சி ரூம்க்கு வெளிய நின்னுட்டு இருக்க. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அம்மாக்கு யாரோ பாய்சன் குடுத்துட்டாங்க. லாஸ்ட்டா அவங்க ஏதோ சூப் குடிச்சிருக்காங்களே, அந்த சூப்ல தான் பாய்சன் இருந்திருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. டாக்டர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிட்டு, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் அம்மாவ பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஆனா ஆன்டிய இப்படியே விட்டுட்டு என்னால எப்படி தனியா போக முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ தான் வரான். "அம்மாக்கு யாரோ பாய்சன் குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கடைசியா சூப் குடுத்தது நீ தான்" அப்படின்னு சொல்ல, "என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தம்பிக்காரன் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வீட்ல வேலை பாக்குற லேடிய கூப்ட்டு, அவ சூப்பு சமைக்கும்போது யார் யார் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, "சார் நான் மேடம்க்கு அடுப்ப ஆன் பண்ணி குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். மத்தபடி மேடம் தவிர அந்த இடத்துல யாரும் இல்ல" அப்படின்னு இந்த லேடி சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து தம்பிக்காரன் சிரிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஷூவ பாத்தீங்கன்னா,
என் பொண்ணு இப்படி ஒரு காரியத்த கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு இவரு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "கொஞ்ச நாள் உங்க பொண்ண இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க. நானே வந்து கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்ல, இவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் இவரு அப்பா கூட போக சொல்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, "அப்பா வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க அப்பாவ கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அந்த சைடு இந்த தம்பிக்காரன பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க தான் வராங்க. இப்ப அவனுங்க எல்லாரும் வந்து, "சார் நீங்க மேடம பார்க்கக் கூடாது" அப்படின்னு சொல்ல, "நான் ஏன் பார்க்கக் கூடாது? அவங்க என்னோட சொந்த அம்மா. அவங்கள பார்க்கறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல சார், சொந்த அம்மாவ கொலை பண்ண பார்த்த பையன யாரு தான் பார்க்க விரும்புவா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன பேசுற? தள்ளி போயா" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "உங்கள சாரு பார்க்கணும்னு சொன்னாரு. வாங்க" அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. தனியா வந்து அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எதுக்காகடா அம்மாவ கொலை பண்ண பார்த்த? இந்த சீப்பான சொத்துக்காகவா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ என்ன பேசுற? நான் எதுவும் பண்ணல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நீ தான் பண்ணன்ற விஷயம் எனக்கு தெரியும். எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சுன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாம நான் விடமாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கிடைச்சா பாத்துக்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க. ஆக்சுவலா அவங்கள காப்பாத்தவே முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயி தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் ஹீரோ. இப்ப அவங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, அவங்க முன்னாடி 2வது பையன் தான் முட்டிக்கால் போட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா, தம்பிக்காரன் தான் இவங்கள கொலை பண்ண பார்த்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருது. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே, அவங்க மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்குன்னு இருக்கிறது ஒரே பையன் தான். அது சாங் மட்டும் தான். என்னோட பாதி சொத்து சாங்குக்கும், இன்னொரு பாதி சொத்த என்னோட மருமகளுக்கும் நான் எழுதி வைக்க போறேன். இவன என் குடும்பத்த விட்டு வெளிய போக சொல்லு. இவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்ல, "அம்மா ஏன் இப்படி பண்றீங்க? நான் உங்களோட சொந்த பையன்" அப்படின்னு சொல்ல, "நானும் தானடா உன்னோட சொந்த அம்மா. எனக்கு போய் பாய்சன் வைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் ஏதாவது வேறுபாடு காட்டி வளர்த்துருக்கேனா? கண்டிப்பா நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணுவேன்னு என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியல. என்னால ஏத்துக்கவே முடியாது. உன்ன பெத்ததுக்கு நான் வெட்கப்படுறேன்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிட்டு, அவன வீட்ட விட்டே வெளிய அனுப்பிச்சுடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ஹீரோவ நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவங்க அப்பாவ பாத்தீங்கன்னா, "ஏம்மா அந்த அங்கிள நெனச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவன விடுதல. அப்பா 1000 மாப்பிள்ளை பார்த்து வைப்பேன்" அப்படின்னு இவரு சமாதானப்படுத்திட்டு இருக்க. "அப்பா அவருக்காகலாம் நான் ஃபீல் பண்ணல. சும்மா தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே 3 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, "அப்புறம் எதுக்காக என்ன பார்க்க இத்தன நாளா வரவே இல்ல? நான் உங்கள பார்க்காம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சாரி பொண்டாட்டி. நான் உன் மேல சந்தேகப்பட்டேன்னு அவன் நம்புனா தான் அவன் வெளிய வருவான்னு நெனச்சேன். அதே மாரி வெளிய வந்துட்டான். சோ இப்ப அவன் பண்ண தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "அதுக்காக என்ன பார்க்காம இருப்பீங்களா?" அப்படின்னு இவ கேட்க. இப்ப அவளோட அப்பா பாத்தீங்கன்னா, "நீ பார்க்க வரலன்னு டெய்லி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பா தெரியுமா? தயவு செஞ்சு இவள கூட்டிட்டு போ. இவ அழுகுற மூஞ்ச என்னால பார்க்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "அப்பா சும்மா இருங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நம்ம வீட்டுக்குலாம் போக போறதில்ல. டைரக்ட்டா பாரிஸ்க்கு போறோம்" அப்படின்னு சொல்ல, "பாரிஸ்க்கா? எதுக்கு பாரிஸ்?" அப்படின்னு இவ கேட்க. "வேற எதுக்கு? ஹனிமூனுக்கு தான் போறோம்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வாமிட் எடுக்குறா. இவ இப்ப வாமிட் வர்ற மாரி பண்ண, "என்னாச்சு? ஒருவேளை நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். எப்படியோ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு, இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா? பிடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.